Hi friends, welcome to Spicy Kitchen Tamil. நான் உங்கள் வெரோனிகா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸுக்கான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மைதா 1 கப், கோதுமை மாவு 1 கப், ஆனியன் 1, சோம்பு 1 ஸ்பூன், பொட்டேட்டோ 5, பச்சை மிளகா 2 எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மின்ட், அப்புறம் சால்ட். ஃபஸ்ட்டு 1 கப் மைதா, அப்புறம் 1 கப் கோதுமை மாவு ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரெடியானது ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டு ஒரு டைம் பிசைஞ்சு அதை ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ணுறதுக்கு விட்டுருங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்தி அதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்திக்கோங்க. அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உப்பு போடுறேன், இது ஆப்ஷனல். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு மசாலையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஸ்மெல் போட வரைக்கும். போனதும் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பொரிச்சிக்கோங்க. நமக்கு பொரிச்சு எடுத்துக்க உருளைக்கிழங்கு ஆற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம டிப் ரெடி பண்ணிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் நல்லா தண்ணியை கலக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம பசஞ்சு வச்சுருக்க மாவை சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஷேப்பில் எடுத்துக்கிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம மசாலா உருளைக்கிழங்கு ஆற வச்சு அதை நம்ம சப்பாத்தியில் ஃபுல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபுல்லாக தடவிக்கோங்க. தடவி முடித்ததும் இப்போ நம்மளோட ரோலை மெதுவாக ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒரு மீடியம் சைஸஸாக கட் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணியிருக்க மீடியம் சைஸஸை எடுத்து நீங்கள் நல்லா டேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள்ஸ் வந்துடும். இப்போ நம்மளோட ரோல்ஸை நம்ம டிப் பண்ணி அதை ஒரு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம டீப் ஃப்ரை பண்ண நம்மளோட யம்மியான டிஷ் ரெடி. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸுக்கும் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.